கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, புதனின் காரணமாக இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன, குறிப்பாக 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில், அங்கு ஏற்கனவே அதீத பலத்துடன் குரு பகவான் பலம் வந்து கொண்டிருக்கிறார். குரு பகவானும் 5இல் இருப்பது அவருடன் இணைந்து இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பல நெருக்கடிகள் என அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 5ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்வில் புதையல் கிடைத்தால் எப்படி பொருளாதார நிலை உயருமோ அதுபோன்று உறுதியாகவே இந்த வேளையில் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு அவற்றின் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான முறையில் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும். ஆனால் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில், அதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட மிக எளிதாக செய்து முடிக்க முடியும். இடியாப்ப சிக்கலை போல் சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு பகவானும் புதனும் பதிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம் புனிதப்படுவதால் பல்வேறு வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட லாபத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வேளையில் எதிர்பாராத திடீர் திருப்பமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் முன்கோபத்திற்கு இனம் கொடாமல் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். குறிப்பாக முன்கோபத்திற்கு இடம் கொடுப்பது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலிலும் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது.
உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த காரியங்களை கூட தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் உறுதியாகவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி செலவு செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து பண வரவை உயர்த்தி கொள்வதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் சாதகமாகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைகிறது. சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தின் மீது இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் பலர் ஏற்படுத்தினாலும் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே சிக்கிக் கொள்வார்கள். உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை விருத்தியாகாரகரான புதன் மற்றும் குரு இணைந்து 5ஐ வலுப்படுத்துவதால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக மற்றவர்கள் குறுக்கிட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவர்களே சந்திப்பார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று மிக கடினமாக உழைத்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தையும் மிக கடினமான பணிகளை கூட இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனும் குருவும் இணைந்து வலுப்படுத்துவதால் சுமாட்டாக அனைத்து வகையான பணிகளையும் எளிய முறையில் நுணுக்கமாக சரியான முறையில் செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தோஷங்கள் உறுதியாக நீங்கும். எனவே திறமை இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனித்திறமை வெளிக்கொணர்வதால் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று செயல்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் தற்போது இருப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வகையில் அனைத்து வகையான சூழலும் நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும்.